Hi friends, good response to last video. Thank you. Next நம்ம பார்க்க போகிறது டைப் 4A தான். டைப் 4ல ரைட் ஹேண்ட் சைடு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுமே கலந்த மாதிரி தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். கம்பல்சரி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டைப் 1 இருக்கும். ஸோ அதில் மாறி மாறி வருது டைப் 2, டைப் 3. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைப் 1, டைப் 2 வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டைப் 1, டைப் 3 வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, டைப் 4ல ஃபார் எக்ஸாம்பிள் சம் சால்வ் d square plus 9 into y is equal to x square plus 1 into e power 3x. ஓகே, இப்போ எடுக்காமல் என்ன எழுதுவோம், given that கொடுத்துருக்கதை எடுத்து எழுத போகிறோம். d square plus 9 into y x square plus 1 into e power 3x. ஓகே, நீங்கள் என்ன ஃபார்முலா எப்படி பார்த்துருப்பீங்க, e power 3x முன்னாடி இருக்கும், இது அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம், நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி எழுதிக்கலாம், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சிலரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனில் என்ன, எம் கண்டுபிடிக்கணும். எம் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், எம் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா -9. ஓகே, இந்த 2 பவரில் உள்ள 2 அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போனால் √2 மாறும். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், போட்ட வீடியோவில். ஸோ 9 -9. ஓகே, சரி. அடுத்தது எம் √2 மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு -1 மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு +1. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், -1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுத போகிறோம், ஐ ஸ்கொயர்டு எழுத போகிறோம். 9 எப்படி எழுதலாம், 3 × 3 எழுதலாம். அப்போ √i ஸ்கொயர் 3 இந்த ஹோல் ஸ்கொயர். அப்போ எம் ரூட் அப்படின்னா i3 ஸ்கொயருங்கிறதுனால காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்படி எழுதணும்னா எம்மோட வேல்யூ என்ன கிடைக்குதுங்க, √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி i3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, அப்போ இமேஜினரி பார்ட் வருது. இமேஜினரி பார்ட் வந்தால் ஃபார்முலா என்ன, அப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னென்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a cos beta x plus b sin beta x. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தான் இருக்குது இங்கே, எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, i3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன, எம்மோட ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, ஆல்ஃபா இல்லை. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த இடத்துல 0, பீட்டாவோட வேல்யூ 3ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இப்போ நம்ம ஃபார்முலாவில் எழுத வேண்டியதான். y சஃபிக்ஸன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e பவர் ஆல்ஃபாவுக்கு போல் 0x இன்ட்டு a காஸ் பீட்டாவுக்கு போல் 3x ப்ளஸ் b சைன் 3x. அப்போ e பவர் 0x அப்படின்னா e பவர் 0, e பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதோட வேல்யூ 0. அப்போ a காஸ் 3x ப்ளஸ் b சைன் 3x. ஒன்னோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ a காஸ் 3x ப்ளஸ் b சைன் 3x. ஓகே, இப்போ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம்.
இதோட ஃபார்முலா என்ன, டைப் 4ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா y particular I 1 divided by pi of d into e power ax into x. ஓகே, இப்படி இருக்குமா? அப்போ e power ax into 1 divided by pi of d plus a into x. இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைப் 2 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 3. எதை வச்சு டைப் 3 சொல்கிறீங்க அப்படின்னா, டைப் 3 நீங்கள் வீடியோ பார்த்தா தான் புரியும். ஓகே, டைப் 3 அப்படின்னால எக்ஸ் பவரில் எக்ஸ் பவரில் ஸ்கொயர் வரலாம், கியூப் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஓகே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது +1 அப்படிங்கிறது அது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். அதனால் அது பெருசாக எக்ஸ் ஸ்கொயர்னாலே அது தேர்ட் டைப் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இப்போ என்ன எழுதுவோம், y particular I. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 divided by pi of dக்கு பதிலாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, d square plus 9 இன்ட்டு e power axக்கு பதிலாக என்ன இருக்குது, e power 3x இருக்குது. e power 3x. இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, சரி. இப்போ இதை எடுத்து முன்னாடி எழுதணும். e power 3x இன்ட்டு 1 divided முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா d ப்ளஸ் ஏன்னு ஆட் பண்ண சொன்னாங்களா, அப்போ d ஏக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகே, அப்போ என்ன எழுதுவாங்க, d ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ e power 3x 1 divided by a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக d இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது, இந்த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக d ஸ்கொயர், பிக்கு பதிலாக 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஏவோட வேல்யூ d, பியோட வேல்யூ 3. அப்போ d ஸ்கொயர் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 into 3 9, 2 into 6d. அப்போ இங்கே எப்படி எடுத்து எழுதுகிறோம், d ஸ்கொயர் ப்ளஸ் 6d ஆர்டர் படி எழுதுகிறோம் ப்ளஸ் 9 ப்ளஸ் இந்த 9. ஓகே, கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இது மல்டிப்ளிகேஷன் a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இது பண்ணி வந்த ஆன்சர் இது. ஓகே, இந்த ப்ளஸ் 9 விட்டுறக்கூடாது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். e power 3x இன்ட்டு 1 divided by d ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்டுருவீங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல டைப் 2 டைப் 3 பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது டைப் 3 அப்படின்னு தெரியும். அப்போ டைப் 3 ஃபார்முலா என்ன வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுவோம், e power 3x 1 divided by டைப் 3 பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு எழுதுவோம். எழுதிட்டு d ஸ்கொயர் ப்ளஸ் 6d. டைப் 3 வீடியோ பார்த்தா இந்த வீடியோ புரியும். ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளில எடுக்க போகிறோம். ஏன் வெளில எடுக்கிறோன்னு சொல்கிறேன், அந்த டைப் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, 18 வெளில எடுத்தோம்னா 1 ப்ளஸ் d ஸ்கொயர் டிவைட் பை 18 6d டிவைட் பை 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ e power 3x இந்த 18 என்ன பண்ணிடுறோம், வெளில எடுத்து இங்கே எழுதிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 டிவைட் பை 1. இது டிவைடில் காமனாக இருந்தால் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். d ஸ்கொயர் ப்ளஸ் 6d டிவைட் பை 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ 1 டிவைடில் டினாமினேட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவரில் எடுத்து எழுதிப்போம். e power 3x divided by 18 1 plus d square plus 6d divided by 18 into whole power minus 1 into x square plus 1. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தா எப்படி இருக்கு, எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா, என்ன 1 plus x whole inverse என்ன வரும் 1 minus x 1 plus x square minus s cube
ப்ளஸ் and so on. ஸோ அதே இந்த ஃபார்முலா தான் எடுத்து எழுதும். இது பைனாமியல் சீரியஸில் வருது. ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதுகிறோம். என்ன, e⁻3x டிவைட் பை 18, 1க்கு பதிலாக 1 எழுதியாச்சு, மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல d² + 60. ஸோ d² + 60 டிவைட் பை 18, அடுத்தது ப்ளஸ் d² + 60 டிவைட் பை 18 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் and so on into x² + 1. ஏன் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், எழுதியிருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே என்ன ரைட் ஹேண்ட் சைடு இருக்குதுன்னு பார்க்கணும். x² இருக்குது. x² இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் க்யூபில் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், e⁻3x + டிவைட் 18, 1 minus d² + 60 divided by 18 plus d² + 60 divided by 18 the whole square into and so on கட் பண்ணிட்டு இதோட எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ e⁻3x divided by 18, 1 இந்த மைனஸை உள்ளே அப்ளை பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் d² செப்பரேட்டாக எடுத்து எழுதிக்கணும். டிவைட் 18 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 60 divided by 18 ப்ளஸ் இது எப்படி இருக்குன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க, d² + 60 புரியலன்னு தனியாக எடுத்து எழுதுறோம். ஓகேவா, டிவைடில் இருக்கிறத இப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்டு x² + 1 இன்ட்டு e⁻3x டிவைட் 18, 1 minus d² by 18, 1 minus 60 divided by 18. a + b த ஃபார்மேட்டில் இருக்கனால என்ன பண்ணுறோம், இது காமன், அதனால் பிரச்சனை இல்லை, இது எல்லாத்துக்குமே வரும். d² பண்ணோம்னா d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது 2 இன்ட்டு d², இங்கே ஒரு 6d ப்ளஸ் d the whole square divided 18 the whole square into x² + 1. Okay, e⁻3x divided by 18, 1 minus d² divided by 18 minus 6 divided by 18 plus இதை ஸ்கொயர் பண்ணோம்னா d4 divided by நம்ம செப்பரேட்டாக எழுதிப்போம் d² plus 12d³ divided by 18 the whole square plus 36 d² divided by 18 the whole square into x² + 1. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், e⁻3x டிவைட் பை 18 என்ன சொன்னால் x² மேலே இருந்துச்சு, x² இருக்கனால இது நம்ம 2 டைம் தான் டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல d4 அப்படின்னா 4 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும், d³ 3 டைமில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா டைரெக்டாக 0 ஆகிடும். ஓகே, சரி. பேலன்ஸ் உள்ளது எடுத்துருக்கோம். 1 minus d² by 18 minus 60 divided by 18 plus 36 d² divided by 18 the whole square into x² + 1. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஓகே, 1 1 6 2 பண்ண 3 18. ஓகே, இங்கே என்ன 18², அப்போ என்ன வரும், 18 × 18 324, 324ஆல் அடித்தோம் அப்படின்னா 1/9 வரும். எப்படி இருக்குன்னா 36 × 9, ஸோ 4 27 27 324. ஓகே, அப்போ இதை அடித்தோம்னா 4 136 936 324 வரும். அப்போ e⁻3x divided by 18. உங்களுக்கு புரியலைன்னா தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, 1 minus d² divided by 18 minus d divided by 18, சாரி 18ல் 3. அடுத்தது இங்கே என்ன ப்ளஸ் 1 d² divided by 9 into x² + 1. ஓகே, அடுத்தது e⁻3x divided by 18,
இப்போ என்ன இது எல்லாத்துக்குமே காமன். ஸோ ஒன்னோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஒன்னோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்படியே எடுத்து எழுதணும், தனித்தனியாக எழுத வேணும். அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக தான் 1 × x² + 1 மைனஸ் d² டிவைட் பை 18 என்ன வருது x² + 1. அடுத்தது மைனஸ் d டிவைட் பை 3 x² + 1. அடுத்தது ப்ளஸ் d² டிவைட் பை 9 x² + 1. புரியுதா? ஓகே. இப்போ அடுத்தது e⁻3x டிவைட் பை 18 இது அப்படியே வச்சுப்போம். x² + 1 மைனஸ் d டிவைட் பை 18 d ஸ்கொயர்டு அப்படின்னா ddயா, ஸோ ஒரு dயை வச்சு x² செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது 1 பை d இன்ட்டு x² பை 1 ப்ளஸ் d டிவைட் பை 9 d இன்ட்டு x² + 1. ஓகே. அடுத்தது e⁻3x டிவைட் பை 18 x² + 1 மைனஸ் d பை 18. இது d அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது 1 டைம் அப்படின்னா x² பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. கான்ஸ்டன்ட்னா 1 2 3 4 நம்பர் மட்டும் வருது. ஓகே. மைனஸ் 1/3 இது பண்ணோம்னா 2x + 0 ப்ளஸ் d டிவைட் பை 9 அதே தானே சேம். அப்போ 2x + 0. அப்போ e⁻3x டிவைட் பை 18 x² + 1 மைனஸ் d by 18 into 2x minus 1/3 into 2x plus d by 9 2x. திருப்பி d இருக்கனால திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். அப்போ x² + 1. ஏன்னா இந்த இடத்துல ஏன் இதை பண்ணலன்னா இங்கே d எதுவுமே இல்லை, d இருக்கிற இடத்துல தான் இங்கே டிஃபரன்ஷியல். திருப்பி d இருக்கிறனால இது 2x பண்ணோம்னா x பத்தொம்பது வேல்யூ 1, ஸோ 2/18. இங்கே d இல்லை, ஸோ அப்போ 2x by 3. இங்கே என்ன இருக்குது, டிஃபரன்ஷியல் பண்ணோம்னா 2/9. ஓகே. அடுத்தது e⁻3x டிவைட் பை 18 x² + 1. ஓகே. இப்போ மைனஸ் 2x டிவைட் பை 3 மைனஸ் 2/18 ப்ளஸ் 2/9. இப்போ e⁻3x டிவைட் பை 18 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா x² + 1 மைனஸ் 1 2x by 3 மைனஸ் 2/18 ப்ளஸ் 2/9. இப்போ இந்த 1 அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டைமோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே. e⁻3x டிவைட் பை 18 x² minus 2x by 3 plus 1 minus 2/18 plus 2/9. ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை பண்ணலாம், இது பண்ணோம்னா 9. அப்போ e⁻3x டிவைட் பை ஏன் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியும். x² by 2x by 3 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டைம், ஸோ 1 ஆக்கணும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1/9 ப்ளஸ் 2/9. இதுக்கு நம்ம என்ன எல்சிஎம் எடுப்போமா, படிச்சுப்பீங்க. அப்போ x² minus 2x by 3 ப்ராக்கெட் போட்டுப்போம், டிவைட் 9 வரணும். ஸோ கீழே ஏதாவது டிவைட் பண்ணால் 9 வரும், 1ஆல் எதாவது டிவைட் பண்ணால் 9. ஸோ 9 minus 1 ப்ளஸ் 2. ஏன்னா இங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ e⁻3x டிவைட் பை 18 x² minus 2x by 3 plus 9 minus 1 8 plus 2 10. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் உள்ளதை நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான், டி வேல்யூ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதுதான் என்ன பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். தி கம்ப்ளீட் சொல்யூஷன் y is equal to y complementary function suffix y suffix particular integral. அப்போ complementary function ஓட வேல்யூ என்ன, a cos 3x plus b sin 3x plus
18 3/x divided 18 into x square minus 2x/3 plus 10/9. இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகே, அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.